பட்டு கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா. என்ன தம்பி சார் ஏன் இப்படி அழுகுற? மரத்தை பாருங்க சார், கீழேலாம் நல்லா இருக்கு, மேலே போய் சிரித்துட்டே போகுதுங்க சார். பார்க்குறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க சார். இப்போ மரம் சிறுத்து போகுது, காய் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு அழுகிற. இப்போ மரம் அழுகிறது உனக்கு தெரியலையா? நீ அழுகிறது எனக்கு தெரிகிற மாதிரி மரம் அழுகிறதையும் நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு வேணுங்கிறத கொடுக்கணும். அதுதான் அழுத புள்ள பால் குடிக்கும். மேலே பாரு, காய் இல்லை, மரம் சிறுத்து போச்சு. இந்த மாதிரி கண்டிஷன் எப்போ வந்திருக்குன்னு தெரியுமா? 3 வருஷத்துக்கு முன்னாடியே இது ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் அந்த குழந்தை அழுகுதுன்னு தெரிஞ்சு கவனித்து பார்க்கல. அதை பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி மரம் போகாமல் கவனிச்சுக்கலாம். அதனால் ஆரம்பத்திலேயே காய் கம்மியாகுது, கழுத்து சிறுத்து போகுதுன்னா இதுக்கு பென்சில் டாப்னு பேர். மரம் அழுகுது சார், உண்மை அது. ஸோ அழுகிற மரத்தை பார்க்கும்போது நீங்கள் தான் பூமியில் அதுக்கு தேவையான நுண்ணூட்ட சத்துக்கள் கொடுக்கணும். இது மெயினாக நுண்ணூட்ட சத்து குறைபாடு தான். இந்த நுண்ணூட்ட சத்துக்களை வேர் மூலமாகவும் கொடுக்கலாம், கீழே பூமியிலையும் கொடுக்கலாம்.